நீ வரும்போது என்ன செய்வாய் சீமான்? இப்ப பாரு, இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், இந்த பிராக்டிக்கல் மார்க் கொடுக்குறாங்கடா, கூடுதல் மதிப்பெண். அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் 500 ரூபாய் வைப்பு தொகை வச்சிருவாப்ல. நான் என்ன பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5000 ரூபாயை போடுவேன். அவ படிச்சுட்டு மனவயதை எட்டு வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாவன் கை விட்டாலும் அவ கையில 10 லட்சம் இருக்கும். கண் தானம் பண்ணினான், ரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கண்டு நட்டுவான், எல்லாரும் நட்டுவான். நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டு தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் 6 மாசம் உள்ள இருக்கணும். எந்த சேதமும் நீ செய்யக்கூடாது. படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயதா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டை காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வில் 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்த்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை அவன் வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கண்டுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். புரியுது நினைக்கிறேன். அப்ப எப்படி இந்த மரம் நட சொல்றிய சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்றேன் பாரா, இங்க பண்ண ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது. சென்னையில் எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போவேன். எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டினல்ல, இதே மாதிரி போட்டு காட்டுவேன். இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணின்னு கொண்டு எங்க பண்ணுவேன். 50 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரிச்சு இந்த தண்ணீரை தனியா எடுப்பேன். மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமல மண், அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இலக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் அங்கே இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமா எடுத்துட்டு போயிருவேன். இந்த மரக்கண்ணு நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறான். வெயிட் அண்ட் சீ. சொல்லும்போது உனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும், காமெடியா இருக்கும். உனக்கு காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரங்கனவன், சிங்காரவேலனும் தலைவன், சிவானந்தம் தலைவன், அயோத்தியாச பண்டிதரும் தலைவன், ரட்டமலை சீனிவாசனும் தலைவன், MC ராஜாவும் தலைவன், கியாபி விஸ்வநாதன் தலைவன், மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன். தலைவன்னா என்னன்னு ஒன்று இருக்குடா. தலைவன் தெரிஞ்சுக்கடா. தலைவன்னா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். அவன் ஒருவன் தான் இந்த இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும்.